யாகம் பண்ண பலன் கிடைக்கும் இந்த திருவிளக்கு வழிபாடு பண்ணும் பொழுது. திருவிளக்கோட அடிப்பகுதி எப்படி இருக்குது? அகலமான பகுதி. கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்டா அகலமான பகுதியா இருக்குது. இந்த அகலமான பகுதியில பிரம்மாவும் சரஸ்வதி தேவியும் இருக்கிறதா ஐதீகம். அதனால தான் கீழ்ப்பகுதி நல்ல அகலமான பகுதியா இருக்குது. நடுப்பகுதி வந்து நீளமான பகுதி. இந்த நீளமான பகுதியில 8 கணு இருக்கும். இந்த 8 கணு வந்து அஷ்டலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் இருக்கக்கூடிய இடம். கீழே யாருக்கா? பிரம்மா சரஸ்வதி. நடுப்பகுதியில யாருக்கா? மகாலட்சுமி மகாவிஷ்ணு. மேல 5 முகம். 5 முகம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுக்கு 5 முகம். அதனாலதான் மேல 5 திரி போட்டு ஏற்றோம். மேல சிவபெருமானும் பார்வதியும் இருக்கக்கூடிய இடம் மேல் பகுதி. ஒரே ஒரு திருவிளக்குல எத்தனை பேர் இருக்கிறாங்க? பிரம்மா இருக்கிறாரு, விஷ்ணு இருக்கிறாரு, சிவன் இருக்கிறாரு, லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை, பார்வதி. இவங்க 3 பேருமே இருக்காங்க. 3 பேரும் தேவியர்களும் இருக்காங்க, மும்மூர்த்திகளும் இருக்காங்க. அதுக்கடுத்து நீங்க அதை ஊற்றக்கூடிய எண்ணெய், நெய்